ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பேங்க் எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, ஒரு செக்ஷன் தனியாக இருக்குது. அதுக்குண்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மெயின்ஸுக்கு தான் வரும், ப்ரிலிம்ஸ்க்கு வராது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதை எப்படி படிக்கலான்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் 20 above வாங்கலாம். சீரியஸாகவே 20 above வாங்கலாம். இந்த ஒரு 5 ஸ்லைடு தான் இருக்குது. இந்த 5 ஸ்லைடு நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன? கரண்ட் அஃபேர்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த டெய்லி இந்த நியூஸில் இருக்குங்களே, நேஷ்னல் நியூஸ், பேங்கிங் நியூஸ், அந்த இன்டர்நேஷ்னல் நியூஸ், அந்த நியூஸ் எல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நியூஸ்லாம் படிச்சுக்கோங்க, அதை பற்றி தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னால் எப்படி படிக்கணும்? நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தே ஆகணும். ரீட் டெய்லி நியூஸ் பேப்பர். இம்பார்ட்டண்ட்டான நியூஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த செக்டார், பேங்கிங் செக்டாரு, நேஷ்னல் நியூஸு, இந்த மாதிரிலாம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் படிங்க. ஆனால் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தே ஆகணும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உங்களோட ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த இங்கிலீஷ் நாலேஜ், ரீடிங் ஸ்கில் இது ரெண்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷனில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு இருக்கிற வித்தியாசமே. ஸோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ரீடிங் ஸ்கில்லை. அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும். அந்த சேம் டைம் நியூஸ் பேப்பரில் இருக்க எடிட்டோரியல் செக்ஷனை கண்டிப்பாக படிக்கணும். அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இங்கிலீஷில் வொக்காபுலரின்னு வரும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றது. அதே மாதிரி சிஏ வந்து டெய்லி படிக்கணுங்க. டெய்லி ஒரு 2 hours படிக்கணும் சிஏவை. நிறைய வெப்சைட்டில், நிறைய பிளாட்ஃபார்ம்லலாம் இருக்கும் சிஏ. அதெல்லாம் வந்து நிறைய நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். இருக்கிற நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில் தெரிஞ்சுருக்கணும், அது எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுருக்கணும். இதுதாங்க சிஏ. இதை வச்சு தான் நாங்கள் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும், 40 கொஸ்டின் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமில். அதில் இந்த ஒரு மெத்தடை, இல்லை 2 பிளாட்ஃபார்ம், 2 வெப்சைட்டை ஃபாலோ பண்ணால் போதும். 20 கொஸ்டின் மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஈஸியாக 20 மார்க் மேலே வாங்கலாம். இந்த 20 மார்க்கே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த 2 வெப்சைட், 2 இது படித்தாலே போதும், நான் சொல்கிற மெத்தட் படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் 20 மார்க் மேலே வாங்கலாம். இப்போ அடுத்த ஸ்லைடு போகலாம். அதாங்க சிஏ வந்து எங்கெங்கே கிடைக்கும், எந்தெந்த சோர்ஸில் எடுத்து படிக்கலாம், எந்தெந்த வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். டெய்லி சிஏனா டெய்லி சிஏ படித்தே ஆகணும். அன்னன்னைக்கு டேக்கான சிஏ வந்து நீங்கள் டெய்லி முடிச்சுட்டு தான் தூங்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா எக்ஸாம் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, படிக்க முடியாமல் போயிடும். ஸோ அஃபேர்ஸ் க்ளவுட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் கண்டென்ட் நல்லாயிருக்கும், டீட்டெயிலாக இருக்கும் கண்டென்ட்டு, படிக்கவும் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் புரியும். ஸோ அஃபேர்ஸ் க்ளவுட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது அஃபேர்ஸ் க்ளவுடு படிங்க. அஃபேர்ஸ் க்ளவுட் அடுத்து ஸ்மார்ட் கேடாக போங்க. ஸ்மார்ட் கேட்லையும் அஃபேர்ஸ் க்ளவுடும் ஓரளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அஃபேர்ஸ் க்ளவுட், ஸ்மார்ட் கேடா என்னை பொறுத்தவரை 2 சோர்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் உங்களோட திறமை, நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த சோர்ஸ்லாம் பார்த்து படிங்க. ADA 247, ஸ்டடி ஐக்யூ, அப்பர்சித், ப்ராக்டிஸ் மார்க், இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் கண்டென்ட்டு. இந்த சோர்ஸ்லேயும் போயிட்டு படிங்க. ஆனால் டெய்லி படிங்க சிஏ. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிஏ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எதுக்கு? மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காகவும். அஃபேர்ஸ் க்ளவுடில் நல்லா இருக்குது, பேக்கேஜ் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும், படிங்க. இப்போ எல்லாமே பேக்கேஜ் வாங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அஃபேர்ஸ் க்ளவுடில் வாங்கி படிங்க. வெப்சைட்லையும் கரியர்ஸ் க்ளவுட்னு அவங்க வெப்சைட் இருக்குது, அவங்களது நீங்கள் அதுலேயும் போய்ட்டு படிக்கலாம். ஸ்மார்ட் கேடாகவும் எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜ் வாங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மார்க்கில் வீக்லி பிடிஎஃப் கிடைக்கும், ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது ப்ராக்டிஸ் மார்க்கில். ஸோ வீக்லி சிஏ படிக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி படிங்க. அப்பர்சித்தும் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் படிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி சோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடில் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய டாபிக் இருக்குங்க. அது எந்த டாப்பிக் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணுன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரையும் பேங்கிங் படிக்கணும்.
பேங்கிங்கிற டாபிக் படிக்கணும். அதுக்கப்புறம் நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், கவர்மெண்ட் ஸ்கீம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கவர்மெண்ட் ஸ்கீம், ஆர்ஆர்பி, பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம்லாம் இது ரொம்ப வேலை பார்க்கும். இதுலேருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் நியூஸு, அதுக்கப்புறம் ஜிடிபி. இதில் வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுனால பேங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் நேமு படிச்சுக்கணும். அவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு, அந்த பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ, அந்த ஸ்கீமுக்கு ஏஜ் லிமிட் இருந்தால் ஏஜ் லிமிட் எவ்வளோ, எங்கே லான்ச் பண்ணுறாங்க, எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த ஸ்கீமில் வந்து ஒரு ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூலேருந்து கொஞ்சம் ஏற்றிருப்பாங்க அந்த பட்ஜெட்டில். அதெல்லாம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போயிடுங்க. இந்த 3 படித்தாலே போதும். ஏஜ் லிமிட் கண்டிப்பாக தெரியணும், ஸ்கீமோட பட்ஜெட் கண்டிப்பாக தெரியணும், எந்த கவர்மெண்ட், அதே மாதிரி லொக்கேஷன், எந்த இதில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் பொறுத்தவரையும் இதுதான் படிக்கணும். அதுக்கப்புறம் நேஷ்னல் நியூஸில் எடுத்துக்கிட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் நியூஸில் ஒரு ரினியூவபிள் செக்டார் எனர்ஜி ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க ரினியூவபிள் செக்டார் எனர்ஜிக்காக. அது வந்து எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். யார் யார் கூட, எந்த கண்ட்ரி கூட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ மெகாவாட் இல்லை ஜிகாவாட் பவர் ட்ரான்ஸ்ஃபர்மேட் பண்ணுறதுக்காக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் பட்ஜெட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 எம்ஓயு போட்டாங்களே அந்த கம்பெனி, அவங்களுக்கு எவ்வளோ ஷேர், 50-50 இல்லை 40-30 40-70 இல்லை அந்த மாதிரி 30-70 அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஷேர் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஓகேங்களா? இது வந்து நேஷ்னல் நியூஸு. நிறைய இருக்குங்க நேஷ்னல் நியூஸ்லேயும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நேஷ்னல் நியூஸ்லேயும் பேங்கிங் நியூஸில் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது விட்டால் ஸ்கீம்ஸு. ஓகேங்களா? இந்த 3 ஏரியா ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. எது கவர் பண்ணுறீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் மற்றதை கவர் பண்ணுங்கள். இப்போ வந்து பேங்கிங் நியூஸ்க்கு வரோம். பேங்கிங் நியூஸில் உங்களுக்கு பேங்கிங் டேர்ம்ஸோட அப்ரிவேஷன் தெரியணும். ஓகேங்களா? அப்ரிவேஷன் 1 மார்க் ப்ளே பண்ணுது. அப்ரிவேஷன் டேர்ம்ஸில் பேங்கிங் நியூஸில் ஆர்பிஐ நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆர்பிஐ நியூஸ் இல்லாமல் பேங்கிங் நியூஸே கிடையாது எக்ஸாமில். அதுக்கப்புறம் செபி நியூஸ் படிச்சுக்கோங்க. பெனால்ட்டிஸ், ஆர்பிஐ வந்து எந்தெந்த பேங்க்குக்கு எவ்வளோ பெனால்ட்டிஸ் போட்டிருக்காங்க, எதுக்காக பெனால்ட்டிஸ் போட்டிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அமௌண்ட்டு தெரியணும். பேங்க் எக்ஸாம் பெனால்ட்டி போட்டால் அந்த அமௌண்ட் எவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்காங்க, அந்த பேங்க் எந்த ஊர், எந்த லொக்கேஷன் அந்த பேங்க்கு, எந்த ஸ்டேட் அந்த பேங்க் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் யூபிஐ ரிலேட்டட் நியூஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யூபிஐ வேலெட் எவ்வளோ லிமிட்டு, ட்ரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோ, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அப்ரிவேஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 மார்க் ப்ளே ஆகுது கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் பேங்கிங் டேர்ம்ஸில். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேங்கிங்கில் வந்து பிரகத்தின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது பிரகதிக்கு ஃபுல் ஃபார்ம்லான்னு கேட்பாங்க. லைக் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேங்கிங்கில். வேறு டிஃபென்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பொறுத்தவரை எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ப்ளே பண்ணணும். கண்டிப்பாக 1 மார்க் கிடச்சிரும். எந்தெந்த கண்ட்ரி கூட எந்தெந்த எக்ஸசைஸ் நடக்குது, நேவி எக்ஸசைஸா இல்லை ஆர்மி எக்ஸசைஸா ஏர்ஃபோர்ஸா, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் எந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் கண்டிப்பாக, எந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ்க்கான பட்ஜெட் எதனா இருந்தால் அந்த பட்ஜெட்டுக்கான வேல்யூ தெரியணும், அமௌண்ட்டு தெரியணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இருக்குங்க பேங்கிங்கில், டிஃபென்ஸ் நியூஸில். எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடில் அவ்வளோதாங்க நான் சொன்னது. எது வரையும் சொன்னதில் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டில் இருக்குது. சிஏ வந்து எப்போ படிக்கணும், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி. சிஏக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டென்ட் நல்லா புரியும், கண்டென்ட் ஆழமாக மனசுக்குள்ளே இறங்கும். கண்டென்ட் ஈஸியாக இறங்கினாலே போதும், கொஷினை பார்த்தாலே ஆன்சர் கண்டிப்பாக டிக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி மார்க் டெஸ்ட் எடுக்கணும். டெய்லி சிஏ படித்தா மட்டும் போதாது, படிச்சுட்டு அன்றைக்கான நைட்லேயோ இல்லை இயர்லி மார்னிங்லேயோ மார்க் டெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை அடுத்த
டேவான சிஏவை படிங்க. டே பிஃபோர் டே சிஏ ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டே சிஏ படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வந்து அந்த வீக்கோட சிஏவை ரிவைஸ் பண்ணிவிட்டு டாபிக் வைஸும் ரிவைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக பதியும். அப்படி வீக்லி படிக்கும் போது இப்போ நீங்கள் 1 வீக் ஃபுல்லாக ஒரு சோர்ஸ் படிக்கிறீங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் தான், லைக்கு அஃபேர்ஸ் க்ளோட் படிக்கிறீங்கன்னா அந்த வீக்கெண்டில் வந்து அஃபேர்ஸ் க்ளோட் ப்ளஸ் அதர் சோர்ஸ் வேறு பிளாட்ஃபார்மோட சிஏவும் சேர்த்து வச்சு படிங்க. ஸோ இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சிஏ தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன இந்த இதுவும் நீங்கள் படித்தாலே போதுங்க. இதில் இருக்கிறது இந்த பாயிண்ட் இருக்குங்களா, 5 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் என்ன பெனால்ட்டிஸு, ஏஜ் லிமிட்டு, அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு அந்த மாதிரிலாம் படித்தாலே போதும். ஸ்கீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரொம்ப 1 மார்க் தேவைப்படுதுங்க ஸ்கீம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஜிடிபி வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக போகும்போது படிச்சுட்டு போயிடுங்க. 2025க்கான ஜிடிபி, 2026க்கான ஜிடிபி என்னான்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எஸ்பிஐ நியூஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் நியூஸு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நியூஸு, இந்த பேங்க் நியூஸ்லாம் கண்டிப்பாக வரும். 1 or 2 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. வேறு என்ன இருக்குது பேங்கிங்கில்? ஸ்போர்ட்ஸ் நியூஸுங்க. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப படிச்சுட்டு போயிடுங்க. மெயினாக எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க, யார் வின் பண்ணதுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரேர் கொஷினில் இவங்க எப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க, இவங்க எப்போ அர்ஜுனா அவார்டு வாங்கினாங்க, அந்த மாதிரிலாம் கேட்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். பட் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக யார் வின் பண்ணியிருக்காங்க, யார் ப்ரைஸ் மணி என்ன, எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சு, எந்த கண்ட்ரியில் நடந்துச்சுன்னு பார்த்துட்டு போயிடுங்க. இதுதாங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸு. அதுக்கப்புறம் ஸ்டேட் நியூஸு அதே தான். ஸ்டேட் நியூஸில் அதிகமாக அந்த இதுதான் ஸ்கீம்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க ஸ்டேட் நியூஸில். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதில் பேங்கிங், நேஷ்னல், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதை பார்த்தாலே போதுங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது முடிச்சிடுங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அதெல்லாம் பாருங்கள். இந்த 3 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேங்கிங்கில், பேங்க் எக்ஸாமில். இன்டர்நேஷ்னல் நியூஸில் எப்படி கேட்பாங்கன்னா அதுதான், லைக் இந்த எம்ஓயு சைன் பண்ணுறது, இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் இந்த கண்ட்ரி கூட இந்தியா வச்சுருக்காங்க, இந்தியா யாருக்கெல்லாம் மணி கொடுப்பாங்க, இந்தியா யார்கிட்டலாம் மணி வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்தியா கூட பிஸ்னஸ் பண்ணுது, அந்த மாதிரி தாங்க இருக்கும் இன்டர்நேஷ்னல் நியூஸில். படிக்க நல்லா தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் நல்லா படிங்க. கொஞ்சம் இன்டெப்த்தாக படித்து புரிஞ்சுக்க பாருங்கள். நிறைய சோர்ஸில் கலெக்ட் பண்ணி சிஏவை படிங்க. இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வருது ஒரு 15 above வருது சிஏல. பரவாயில்ல. நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். படிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் நல்லா படிங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. கம்மிங் சண்டே வந்து நான் பார்க்கலாம். மே மந்தோட ஃபஸ்ட்டு வீக் சிஏ பேங்கிங் நியூஸ் மட்டும் போடலான்னு இருக்கேன். முடிஞ்சால் பாருங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.